and read some good few verses. மத்தேயு 10வது அதிகாரம் 1வது வசனம். So let's turn to Matthew chapter 1 verse 10. Matthew 10 verse 1. 10 verse 1. Let's turn to Matthew 10 verse 1. நம்ம ஆராதனைக்கு வரும்போது இந்த கொஞ்சம் யங் பீப்புளெலாம் வந்து கூடி ரொம்ப எக்ஸைட்டடாக பேசியிருந்தாங்க, ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப ஒரு சீரியஸாக. So the young people were talking very seriously. I was so happy about it. அதுக்கப்புறம் நான் நல்லா போய் பக்கத்தில் போய் பார்த்தேன், என்ன பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு. I overheard their conversation. எனக்கு டவுட், வேற எதாவது பற்றி பேசுகிறாங்களா, ஏதாவது உலகத்தை பற்றி ஏதாவது பேசுகிறாங்களா? It's just hearing their conversation. அதுக்கப்புறம் பைபிள் காலேஜை பற்றி பேசியிருந்தாங்க. They were speaking about Bible college. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. I was so happy about it. So மத்தேயு 10வது அதிகாரம் 1வது வசனம். Matthew chapter 10 verse 1. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். It says Jesus summoned his 12 disciples and gave them authority over unclean spirits to cast them out and to heal every kind of disease and every kind of sickness. இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா summon and commission. So the title of today's message is summon and commission. வரவழைத்து நியமித்தார். So Jesus summoned and he gave them authority. சொல்லுங்க, வரவழைத்தார், நியமித்தார். Summoned and commissioned. இன்னும் கூட அவர் அருகில் வரவழைத்து Jesus summoned to him நியமித்தார். and then he commissioned. ஸோ இதுதான் இந்த செய்தியினுடைய தலைப்பு. இன்னும் கொஞ்சம் பெட்டரா அந்த தலைப்பை மாற்றணும் அப்படின்னா ராஜா என்னை சொல்லுங்க, ராஜா என்னை அவரிடத்தில் வரவழைத்து என்னை நியமித்து என்னை அனுப்பினார். ஸோ இதுதான் இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு, சம்மன் அண்ட் கமிஷன். This is the title, summoned and commissioned. ஸோ அடுத்த ஒரு வசனம் வாசிக்கலாம். ரோமர் 8வது அதிகாரம் 30வது வசனம். When we turn to Romans chapter 8 verse 30. இந்த கிரேக்க வார்த்தை வந்து அழைப்பு அப்படிங்கிறது வந்து 2 கிரேக்க வார்த்தை இருக்குது. ஒன்று வந்து கலையோ, இன்னொன்று வந்து போஸ் கலையோ. So there are 2 Greek words for call. It is predestined. It is kaleo, and for call there are 2 Greek words. One is kaleo and post kaleo. ஸோ நம்ம அந்த 2 வார்த்தையை மையமாக வைத்து தான் அந்த செய்தியை நம்ம பார்க்க போகிறோம். And these are the 2 verses that are going to be the main theme for today. மத்தேயு 10வது அதிகாரம் 1வது வசனத்துல ப்ரோஸ் கலையோ அப்படிங்கிற வார்த்தை, ப்ரோஸ் கலையுமாய் அப்படிங்கிறது பயன்படுத்தப்பட்டிருக்கு. So in Matthew chapter 10 verse 1, the word post kaleo is mentioned. வரவழைத்து. He summoned. ரோமர் 8:30 வாசிக்கலாம். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். In Romans எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். So in 8 verse 30 it says, and these whom he predestined he also called, and these whom he called he also justified, and these whom he justified he also glorified. எல்லாமே வந்து முடிந்த ஒரு காலத்துல இருக்குது, முடிக்கப்பட்ட ஒரு நிலையில உள்ளதை நம்ம இருக்குது. அட்லீஸ்ட் அந்த மாதிரி தகுதி உள்ளவர் ஆக்கினார், விடுவித்தார், நம்மை அவருடைய ராஜ்யத்திலே உட்புகுத்தி வைத்தார். And all these words are in past tense, and as Agilesh also mentioned in his message that he has rescued us, he has transferred us, he has qualified us, he has rescued us, and he has transferred us. இன்னொரு ஒரே வசனம் வாசிக்கலாம் பார்க்கலாம். ஜேம்ஸ் யாக்கோபு 4:8. So we will turn to another verse, James chapter 4.
யாக்கோபு 4:8. James chapter 4 verse 8. ஸோ யாக்கோபு 4வது அதிகாரம் 8வது வசனத்துல எல்லாம் எடுத்துட்டீங்களா? யாக்கோபு Let's 4:8. turn to James chapter 4 verse 8. எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம் வசனத்தை. ஓகே, எல்லாம் எடுத்துட்டீங்களா? Let's read it together. வெறும் யாக்கோபு அப்படின்னு பழைய ஏற்பாட்டு போய் தேடாதீங்க. Don't search it. பழைய ஏற்பாட்டத்தில் இருப்பாரு. யாக்கோபு 4:8 எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். ஓகே, ரெடி? தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேர்வார். ஆவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். இங்க யாக்கோபு பயன்படுத்தியிருக்கிற லாங்குவேஜ், இந்த வார்த்தைகள்லாம் வந்து பழைய ஏற்பாட்டு வார்த்தைகள். So the words that James uses here are all Old Testament words. அது புதிய ஏற்பாட்டுக்கு நமக்கு எப்படி இதை சொல்லுகிறார்கள் இந்த வசனத்துல பார்க்கலாம். And we'll see how he is applying these words in the New Testament. எப்படி கண்களை முடியாத இந்த வசனத்தை இதயத்திற்கு பிரயோஜனமாக நீங்க மாற்றிக் கொடுங்க. பரிசுத்த ஆவியார் மூலமாக கற்றுக் கொடுங்க. நாங்கள் நடுவே எங்கள் இருதயத்தை உங்களுக்கு நேராக உயர்த்துகிறோம். உள்ள ஆழத்தில் பேசுகிறாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருங்க. ஆண்டவர் அவருடைய ஊழியத்தின் தொடக்கத்துல, at the beginning of our Lord's ministry, மத்தேயு 3வது அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அவருடைய சீஷர்களை என்ன பண்ணார்? ஒவ்வொருவராக ஆண்டவர் அழைத்தார். So we read in Matthew chapter 3 that Jesus called one of his disciples one by one. எல்லாரையும் பேதுருவை பார்த்து, அந்திரேயாவை பார்த்து, யோவானை பார்த்து, மீன் பிடிச்சிட்டு போயிட்டு ஆண்டவர் சொன்னார், என்னை பின்பற்றி வாங்கன்னு சொல்லி ஆண்டவர் அழைத்தார். He called Peter, he called Andrew, and everybody when they were in their own business, Jesus called them. அவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய அழைப்பை கேட்டு அவரை பின்பற்றி வந்தார்கள். Each and every one, when they heard the call of Christ, they followed him. அவர் இந்த வார்த்தை என்னன்னா, அழைப்பு, அழைத்தார் அப்படிங்கிறது வந்து கலேயோ அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. So the word kaleo is used here in Matthew chapter 3. மத்தேயு 10வது அதிகாரம் 1வது வசனத்துக்கு வரும்போது, but when we come to Matthew chapter 10 verse 1, ஆண்டவர் அவருடைய சீஷர்களை அவர் அண்டிலே வரவழைத்து அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. So we see here that Jesus summoned his 12 disciples. ஒவ்வொரு விசுவாசியும் ஆண்டவரால அழைக்கப்படுகிறார்கள். Each and every believer is summoned by Jesus Christ. ஒவ்வொருவரும் ஆண்டவரிடத்திலே வருவதற்கு அழைக்கப்படுகிறார்கள். Each and everyone is called to come near Christ. இந்த அழைப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு பொதுவாக பார்த்தோம்னா பொதுவான ஒரு அழைப்பு. When we see it generally, it is written summon. அதுக்கப்புறம் ஆண்டவர் அவருடைய சீஷர்களை வரவழைத்தார். And then when we see Jesus using summoned in Matthew chapter 10 verse 1. Kaleo pros kaleomai. There are two words, kaleo and then post kaleo. முதலாவது ஆண்டவர் நம்மை அவர் அழைக்கிறார். So first the Lord calls us. அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து இந்த ரட்சிப்புக்கு நம்மை முதலாவது அழைக்கிறார். அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது நம்மை ரட்சிக்கிறார். Lord calls us to salvation, and when we hear, then God saves us. அவர் அந்த ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அவர் அண்டைக்கு நம்மை வரவழைக்கிறார். And each and every saved believer is summoned by Jesus. இது என்ன, இந்த வரவழைப்புங்கிறது வந்து அந்த அர்த்தம் என்ன அப்படின்னா, அவருடைய அருகிலே வருவதற்கு நம்மை அழைக்கிறார். So the word summoned here means he is calling us closer to him. அவருக்குள்ளே நம்மை அழைக்கிறார். He is calling us into him. இந்த அவரோடு கூட நெருக்கமாய் வருவதற்கு நம்மை அழைக்கிறார். He is calling us closer to him. இந்த ப்ரோஸ் கலோயோமாய் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. The word post kaleomai is very important word.
ஒரு இது வந்து ஏதோ ஒரு கட்டாயப்படுத்தி அழைப்பது அல்ல. It is not a order or a command. ஆனா நிச்சயமாக இது ஒரு அதிகாரத்தோடு அழைக்கிற அழைப்பு. But it is with authority. இது எப்படி ஒரு ராஜா தன்னுடைய மந்திரிகளை அவருடைய ராஜ அரண்மனைக்கு அந்த அரண்மனைக்கு அழைக்கிறாரோ அது மாதிரி அதே அர்த்தத்தை கொண்டது. It has a meaning just like how a minister is summoned by the king, and that kind of a meaning is used for the word summoned here. நினைச்சு பாருங்க, எல்லா அமைச்சர்களும் ரொம்ப சந்தோஷமா வருவாங்க இல்ல? So every minister will be happy to meet the king. ஏன்னா ராஜா ஒரு பெரிய காரியத்தை வெளிப்படுத்த போகிறார் இன்னைக்கு. Because they think that the king is going to reveal something big. ராஜாவுடைய திட்டத்தை வெளிப்படுத்த போகிறார். They are going to see the plan of the king. அப்படி சொல்லி அவங்க எல்லாரும் என்ன பண்ணு வந்து சேருவாங்க. They will be very happy when they approach the king. So அந்த வார்த்தை தான் இதுல பயன்படுத்தப்பட்டிருக்குது, ப்ரோஸ்கல்லையுமாய். And the same word is used here in Matthew 10 verse 1 for summoned. இன்னும் சில வசனங்களை நம்ம பார்க்கலாம். இந்த அழைப்பை பற்றியது. So to understand it better, we will see few other verses. ஏன்னா இந்த அழைப்பிலே ஒரு அதிகாரம் இருக்கிறது. Because in this word summon, there is an authority that is inside it. ராஜாவுக்கு அதிகாரம் இருக்கிறது. The king has authority, right? அவருடைய மந்திரிகளை அவர் அண்டையிலே அழைப்பதற்கு அவருக்கு அதிகாரத்தோடு அழைக்கிறவர். To call the ministers unto him, the king has authority. வந்தா வாங்க, வராட்டி போங்க அப்படி சொல்றது இல்ல. It is not like if you want to come, you can come, or if you don't want to come, you don't have to come. இந்த ராஜா ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். The king has a plan in his mind. அந்த திட்டத்தை அவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். The king wanted to share the plan to his ministers. அதுக்கு அவங்களுடைய மந்திரிகள் எல்லாம் அழைக்கிறது மாதிரி தான் ஆண்டவர் நம்மையும் என்ன பண்ணுகிறார், அவர் அண்டையிலே அழைக்கிறார். And just like the king summons the ministers to reveal his plan, Jesus Christ is summoning us to himself. இந்த அழைப்பிலே அழைத்தவருக்கு முழுமையான அதிகாரம் இருக்கிறது. So in this summoning, the one who is summoning us has the whole authority. அவர் முழுமையான அதிகாரத்தை உடையவர். He holds the authority. அவர் நம்மை அழைக்கிறார். And he is summoning us. எதற்காக அழைக்கிறார்? என்ன இந்த வேத புத்தகத்துல இந்த காஸ்பல்ஸ்ல வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, மார்க் 3வது அதிகாரம் 13வது வசனத்தை நம்ம வாசித்தோமானால், when we look to the plan, and we can wonder why did he summon us. And so to understand that, let's turn to Mark chapter 3. சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம் and read some verses there. ஏன்னா ஆண்டவர் நம்மை அவர் அண்டையிலே வருவதற்கு அழைப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. So for the Lord to summon us to him, he has a particular plan in his mind. இந்த வாரத்தில் நான் வந்து இந்த சுவிசேஷத்தை நம்ம கற்றுக்கொள்கிறதுனால எல்லாரோட சேர்ந்து நானும் இந்த சுவிசேஷத்தை வாசிக்கணும்னு சொல்லி வாசிட்டு இருக்கும்போது நிறைய ஒவ்வொரு பகுதியிலையும் நிறைய காரியங்கள் பார்த்தோம். ரொம்ப இப்போதான் முதல் முறை வாசிக்கிற மாதிரி ஒரு சந்தோஷம். ஆனால் இந்த வசனம் வரும்போது எனக்கு அப்படி நின்றுச்சு. ரொம்ப இந்த 10வது அதிகாரம் 1வது வசனம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான இந்த வரவழைப்புங்கிற அந்த வார்த்தை என்ன பண்ணது, என்ன தொட்டது. So I was preparing for the Bible college, and I was going through all these gospels, and it was so fresh to me when I first read it. And then when I read Matthew chapter 10, the word summon popped to me in a very personal way. மார்க் 3:13 வாசிக்கலாம். Let's read Mark chapter 3. எல்லாம் பைபிள் பாருங்க. மார்க் 3:13. So Mark chapter 3 verse 13. ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். ப்ரோஸ்கல்லையுமாய். So it says he went up on the mountain and summoned those whom he himself wanted, and they came to him. அவர்கள் அவரிடத்தில் வரவில்லை. It says they came to him. உங்க பைபிள் அப்படின்னா அவர்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். They came to him. அவர் தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்து ப்ரோஸ்கல்லையுமாய். It says he summoned those whom he himself wanted. The word is proskaleo. அந்த அன்பின் அதிகாரத்தை அந்த சீஷர்கள் உணர்ந்து அவரிடத்தில் வந்தார்கள். And the disciples understood the authority that is with love, and they came to him. நல்லா யோசித்து பாருங்க, உங்க மேலையும் என் மேலையும் ஆண்டவர் ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். So
you can think about it. God has a purpose for you and me. நம்மை ரட்சிப்பதற்கு ஆண்டவர் சித்தம் வைத்திருக்கிறார். God has a purpose to save you and me. இந்த உலகத்துல 7.5 பில்லியன் பீப்புள் இருக்கிறாங்க. There are 7.5 billion people in the world. நினைச்சு பாருங்க, அதுல நம்ம ஒருத்தர். And we are just one among them. நம்ம ஆண்டவர் நமக்கு நம்ம மேல ஒரு சித்தம் வைத்து, ரட்சிப்புக்கான ஒரு சித்தத்தை வைத்து, And God had called us. நம்மை அவரிடத்திலே முதல்ல அவர் அழைத்தார். He called us to Him. அடுத்தது அவரை வெளிப்படுத்துவதற்கு நம்மை அழைத்திருக்கிறார். And then He summoned us to reveal Him. எதற்காக இந்த ப்ரோஸ் கெல்லையுமா, எதற்காக அவர் அண்டையிலே வரவழைத்தார் அப்படின்னா, அவரை நமக்கு வெளிப்படுத்துவதற்கு. Why did He summoned himself to Him? It is to reveal Himself to the disciples. அதே மார்க் 6வது அதிகாரம் 7வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, When we turn to Mark chapter 6 verse 7, அவர் 12 அழைத்து அசுத்த ஆவிகளை துரத்த அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து, it says He summoned the 12 and began to send them out in pair and gave them authority over the unclean spirits. அவர் வர சீஷர்களை தம்மிடத்திலே வரவழைத்து அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். So Jesus summoned the disciples to Him, to come to Him, and He gave them authority. இந்த வாழ்க்கையில நமக்கு அதிகாரம் தேவை. So we need authority. ஆவிக்குரிய அதிகாரம் தேவை. We need authority, the spiritual authority. அப்படி அதிகாரம் இல்லை அப்படின்னா நம்மை இந்த உலகம் என்ன பண்ணிவிடும், ஜெயித்து விடும். If we don't have the authority, the world will definitely defeat us. இந்த நமக்கு விரோதமாக நம்ம இன்னைக்கு பார்த்து கொலோசியர் 1வது அதிகாரத்துல இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை ஆண்டவர் எடுத்து நம்மை விடுவித்து அவருடைய அன்பின் குமாரனுக்குள்ளாக நம்மை உட்புகுத்தி இருக்கிறார். As we saw in Colossians chapter 1, God has rescued us from the dominion of darkness and He has transferred us into the kingdom of His Son. ஆண்டவர் நம்மை அந்த சீஷர்களை வரவழைத்த போது அவர்கள் எல்லாரும் அதற்கு இருதயத்திலே சந்தோஷப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். When Jesus summoned the disciples, they were willing in their heart and they came to Christ. அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 2வது வசனத்தில் கூட, and in Acts chapter 6 verse 2, இதே ப்ரோஸ் கலையுங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. the same word pros kaleo is வரவழைத்து. It says it summoned. எல்லாம் சொல்லுங்க, வரவழைத்து. அழைத்து, வரவழைத்து. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. There is a difference between called and summoned. அவர் பொதுவாக அழைக்கிறார், அவருக்கு சித்தமானவர்களை வரவழைக்கிறார். So he is calling in general, but he is summoning those whom he wanted. எல்லாம் சொல்லுங்க, ப்ரோஸ் கல்லையுமாய். Everybody can get a pros kaleo. ஒரு கிரேக்க வார்த்தை ப்ரோஸ் கல்லையுமாய். It is pros kaleo. சோ ஆண்டவர் நம்மை ஒவ்வொருவரையும் அவருக்கு சித்தமானவர்களை வரவழைக்கிறார். இங்க அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 2வது வசனத்துல சீஷர்களுக்குள்ள ஒரு அப்போஸ்தலர் அந்த சபை ஆதி திருச்சபையில ஒரு சின்ன பிரச்சனை. So in Acts chapter 6 there was a small issue in the church, in the early church. அங்க பந்தி விசாரிப்புல சில பிரச்சனைகள். There was a small அப்போஸ்தலர் என்ன பண்ணாங்க அப்படின்னா சபையை வரவழைத்தார்கள். So there was a small issue over the serving of food. So the apostles summoned the people. இப்போ கூட நம்ம ஒரு ஆண்டவர் நம்ம ஒரு ஜெபத்திற்காக வரவழைக்கிறது. சபையை நம்ம சொல்லும்போது, சபையை வளைக்கும் போது சபை அதற்கு இணங்கி என்ன வருவதுதான் ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. So it is God's will for us to yield to His commission and yield and come to Him when He summons us. சீஷர்களை ஆண்டவர் அழைத்த போது அவங்க எங்களுக்கு ஒரு சில வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாங்க சொல்லல. The disciples did not disregard the summoning of Christ. ஏன்னா அவர் அழைத்ததற்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது, வரவழைத்ததற்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. Jesus had a beautiful a plan for summoning us. அவரிடத்துல வரும்போதுதான் அவருடைய திட்டங்களை, அவருடைய நோக்கங்களை அவரை நமக்கு வெளிப்படுத்த முடியும். Only when we come to Him, He can reveal His plan and His purpose to us. ரோமர் 8வது அதிகாரம் 30வது வசனத்துல எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். So in Romans 8 verse 30 it says, those whom He predestined, He also called. எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார்.
So those whom he called, he also எவர்களை justified. நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்துவார். In those whom he justified, he also glorified. இந்த வரவழைப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஒவ்வொரு விசுவாசிக்கும் இது ரொம்பவே முக்கியமான காரியம். ஏன்னா ஆண்டவர் ஒவ்வொரு விசுவாசியும் அவர் அண்டைக்கு வரவழைக்கிறதுக்கு ஆண்டவர் சித்தம் கொண்டிருக்கிறார். The summoning of God is very important for each and every single believer, and God wants to reveal His purpose to him, so He calls us. இல்ல பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி இந்த காரியங்கள் தொடர்ச்சியாக இந்த அழைப்பு வரவழைப்பு தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கிறது. So we see this calling and summoning throughout the Bible, in the New Testament as well as in the Old Testament. ஒரு காரியத்தை நம்ம யாத்திராகமம் 3வது அதிகாரத்துல நம்ம பார்த்தோம்னா, For an example, let's turn to Exodus. மோசே அவருடைய சொந்த காரியங்கள் ஆடு மேய்த்து கொண்டிருந்தது. மலையில சீனாய் மலையில ஆடு மேய்த்து கொண்டிருந்தார். So let's turn to Exodus chapter 3, and where we see Moses tending his sheep in the mountain of. அங்க ஆண்டவர் ஒரு முட்செடியில தோன்றி, நமக்கு எல்லாருக்கும் அது தெரியும், முட்செடி பற்றி எரிந்தது. ஆனா அது என்ன பண்ணவில்லை, கருகி போகவில்லை. We also see that there was a burning bush, but it was not consumed. அந்த முட்செடியின் நடுவில் இருந்து ஆண்டவர் ஒரு விஷயம் சொல்ல, மோசே சொல்லி ஆண்டவர் அழைத்தார். And from the midst of it, God called to him from the midst of the bush and said, Moses, Moses. இப்ப அழைக்கும் போது மோசேயுடைய பொறுப்பு என்ன அப்படின்னா, அந்த முட்செடியின் அருகில வந்தாதான், அவர் அண்டைக்கு வந்தாதான் ஆண்டவர் என்ன வெளிப்படுத்த வேண்டுமோ சித்தம் கொண்டிருக்கிறாரோ அதை அறிந்து கொள்ள முடியும். So the responsibility of Moses was to go and yield himself to the command of God and go to him. And only when he come to God can reveal his plan and purpose. அங்க ஒரு ஆடு பேக் அப்படிங்கும்போது ஐயோ ஆடு மேய்க்கணும் மோசஸ் ஓடல. So when a sheep shouts and Moses did not go to tend the sheep. ரெண்டு சைடு இங்க போ அங்க கூப்பிடாத ஆண்டவர் ஆடு. Moses was not double-minded when God called him. So மோசே அந்த ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு, Moses heard the sound of the Lord and he yielded to the command of God. Excited. மோசே ஆண்டவர் அழைத்த போது ஆண்டவருடைய அருகிலே வருவதற்கு ஆண்டவர் அவனை அழைத்தார். So God called Moses to come to him. God wanted him to come. மோசே ஆண்டவருடைய பக்கத்துல வரும்போது ஆண்டவர் சொன்னாரு, நீ நிற்கிற பூமி பரிசுத்த பூமி, உன் காலில் உள்ள செருப்பு கழட்டி போட்டு சொன்னார். When Moses came near to the burning bush, God said, the land that you are standing is a holy land, so therefore remove your sandals. அது எதை குறிக்குதுன்னா, மோசே உண்மையிலேயே ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவருடைய அந்த வரவழைத்தார். ஆண்டவர் அவர் அண்டைக்கு வரவழைக்கிறதை அறிந்து மோசே என்ன பண்ணார்னா அவருடைய அருகிலே வந்தார். So it shows that Moses understood the call of God and he yielded to the call of God and he came to him. ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியத்தை ஒவ்வொரு விசுவாசியிடத்திலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். God is expecting such an obedience from every believer. Such a response from each and every believer. ஒவ்வொரு விசுவாசியும் ஆண்டவர் இப்படி ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும்போது, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பதற்காக, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பதற்காக அவர் அண்டையிலே வருவதற்கு ஒவ்வொரு விசுவாசியும் ஆண்டவர் அழைக்கிறார். God calls each and every believer to listen to his sound and to come to hear from him. அதுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் என்ன பண்ணார்னா அவர் யாருங்கிறதை வெளிப்படுத்தினார். And only when Moses came, God revealed who himself. மோசே என்ன செய்ய வேண்டும் என்பதை வெளிப்படுத்தினார். And God also revealed what Moses wanted to do. அவர் அண்டையில வராம நம்ம அவர் யாரும் தெரிந்து கொள்ள முடியாது. Without coming to him, we cannot know who God is. அவர் எனக்காக என்ன திட்டம் வைத்திருக்கிறார்னு தெரிந்து கொள்ள முடியாது. We also cannot know what plan that he has for us. மோசே அவருடைய அண்டையில வரும்போது ஆண்டவர் அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தினார். When Moses came to God, God said, I am who I am. அவர் நித்தியத்திலே இருக்கிறவர், அவர் மிக பெரிய தேவன். அவர் he showed that he is from eternity and he is almighty God. அவர் எல்லாம் அவருக்கு கீழே, சர்வமும் அவருக்கு
கீழே இருக்கிறது என்கிறதை அவர் வெளிப்படுத்தினார். And he also revealed that everything is under his control and he is above everything. அவர் மோசே என்னதான் உலகம் மோசையை பார்த்திருந்தா என்ன நினைச்சிருக்குமோ அதெல்லாம் தாண்டி ஆண்டவர் எல்லாவற்றையும் முடிந்த நிலையில கூட ஆண்டவர் மோசே மேல ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறதை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். So even in the midst of all these things, God showed Moses that he has a plan for him. மோசேக்கே அவர் மேல நம்பிக்கை இல்லாம ஆயிடுச்சு. Moses only did not have faith in himself. அவ்வளவு பெரிய மோசஸ்க்கே அவருடைய வாழ்க்கை என்ன ஒரு நோக்கம் இருக்குமான்னு சொல்லி அவருக்கு தெரியாமல் இருந்தது. So we always see Moses as a big figure, but he himself did not have a purpose in his life before he met God. அவருக்கு அது அப்பதான் இருக்குது, அப்படிதான் நமக்கு எப்பவும் இருக்கிற மாதிரி இருக்குது. We can also have the same mind every day. ஏன்னா ஆண்டவருடைய அருகில வரும்போதுதான் ஆண்டவருடைய திட்டம் நம்ம மேல உள்ள திட்டத்தை ஆண்டவர் வெளிப்படுத்த முடியும். Only when we draw closer to God, we can actually receive from Him the plan that He has for us. அந்த நித்திய திட்டத்தை ஆண்டவர் வெளிப்படுத்த The முடியும். eternal plan that God has for us. நமக்கு வைத்திருக்கிற அந்த தெய்வீக பரலோக திட்டத்தை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்த முடியும். The divine plan that God has for us, we can understand. அவரை வெளிப்படுத்துவது மட்டுமல்ல, மோசே எப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியத்தை செய்வதற்கு ஆண்டவர் அவரை அனுப்ப போகிறார் என்கிற ஒரு மிஷன், ஒரு நோக்கத்தையும் ஆண்டவர் கொடுத்தார். God gave Moses the mission that he had only when he draw. ஒரு பொறுப்பை கொடுத்தார். God gave him a responsibility. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்பதற்கான ஒரு பொறுப்பை கொடுத்தார். God gave the responsibility to redeem the people of Israel. ஒரு விசுவாசி ஆண்டவருடைய அருகிலே அழைக்கப்படும் போது, ஆண்டவருடைய அருகிலே அந்த சத்தத்தை கேட்டு ஆண்டவருடைய அருகில வரும்போதுதான் ஆண்டவர் அவரையும் வெளிப்படுத்தி அவர் அந்த விசுவாசியின் மேல வைத்திருக்கிற திட்டத்தையும் அவர் வெளிப்படுத்த முடியும். Only when a believer heeds to the call of God and come unto Him, God can show who Himself is and who He is, and also the plan that He has for us. ஐயோ, எனக்கு அங்க வேலை இருக்குது, எனக்கு இந்த பொறுப்பு இருக்குது, எனக்கு அந்த பொறுப்பு இருக்குன்னு சொல்லி போனோம் அப்படின்னா ஆண்டவர் அவருடைய திட்டத்தை நமக்கு வெளிப்படுத்த முடியாது. When we disregard the call of God, we cannot understand who God is and His plan for us. ஏன்னா ஆண்டவருடைய அதிகாரத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். We have to understand the authority of God. அழைத்தவருக்கு என் மேல் அதிகாரம் இருக்கிறது. The one who called me, the one who summoned me has authority over me. இல்ல அப்படின்னா அழைத்தவருக்கு நான் என் மேல அவர் அதிகாரம் செலுத்துவதற்கு நான் அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். I have given the authority to him to summon me. யாருக்கெல்லாம் ரட்சிப்பு புரியுதோ, யாருக்கெல்லாம் பரலோகம் புரியுதோ, அவங்க எல்லாருக்கும் கண்டிப்பா ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் நேரம் புரிஞ்சிருக்கணும். So each and every single believer would have known how great our God is. யாத்திராகமம் 24வது அதிகாரம் 1வது வசனத்துல, Exodus chapter 24 verse 1, ஆண்டவர் அந்த மோசேயையும் அந்த 70 மூப்பர்களையும் ஆண்டவர் என்ன பண்ணார், தம் அண்டைக்கு வருவதற்கு ஆண்டவர் அழைத்தார். God summoned Moses and the 70 elders to come unto him. ஏன்னா ஆண்டவர் சில காரியங்களை வெளிப்படுத்துவதற்கு நம்ம தூரத்துல இருந்து, இந்த உலகத்துல தூரமா இருந்து, ஆண்டவரோடு தூரமா இருந்து நம்ம அவருடைய வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ள முடியாது. When we are far away in this world and when we are away from God, we cannot understand what God has for us. நம்ம தூரமா இருக்கிற நம்மளை பார்த்து ஆண்டவர் நிற்கணும், அவர் அருகிலே வரும்போதுதான் அவருடைய சத்தத்தையும் அவரை குறித்ததான வெளிப்பாடையும் பெற்றுக்கொள்ள முடியும் சொல்லி ஆண்டவர் நம்மை அவர் அண்டையிலே அழைக்கிறார். So though we are away from God and God is calling us and He is summoning us closer to Him to reveal who He is and also His plan for us. ரோஸ் கெல்லேயோமாய், அவர் வரவழைக்கிறவர், அவர் அண்டைக்கு வரவழைக்கிறவர். He summons us. ஏன்னா சரீர பிரகாரமா நம்ம என்ன பண்ண வேண்டும், அவருக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். So we can offer our flesh as a living sacrifice. ஆண்டவரே, நான் இருக்கிற இடத்துல நீங்க அங்கே பேசுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. We cannot say, God, you can speak something from far away and I can listen. 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 4வது வசனத்துல சாமுவேலை பார்த்து ராத்திரி நேரத்துல ஆண்டவர் சாமுவேலே அழைத்தார். In 1 Samuel chapter 3, God calls to Samuel, hey Samuel. சாமுவேல் அங்கிருந்து சொல்லுங்க ஆண்டவரே அப்படி சொல்லல. Samuel did not disregard the call of God. யாரு பேசுறது தெரியல, யாரு தூங்கிட்டு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க.
He did not say, "Don't disturb me, I'm sleeping." தூங்கி கொண்டிருக்கிறவனை விழித்து. God says, "Get up, you slumber." ஏன்னா அது ஒரு வசனம் இருக்கு, தூங்குகிற நீ விழித்து. எபேசியர் 4:14 தூங்குகிற நீ விழித்துக் கொள்ள, அப்பொழுது அவர் பிரகாசிப்பார். கண்டுபிடிக்க பார்க்கலாம் அந்த வசனத்தை. எபேசியர் 4 தான். Ephesians chapter 4. யாருக்கு தெரியும் இந்த வசனம்? உடனே எபேசியர் 4வது அதிகாரம் நினைக்கிறேன், கரெக்டா இருக்கா? 5வது அதிகாரம் 5:14. தூங்கு, ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோர். ஐயோ, தூங்குற மட்டும் இல்ல, செத்து போறவன், தூங்குறவெல்லாம் செத்தவன். தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்து, அப்பொழுது கிறிஸ்துவனை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். So it says in Ephesians chapter 5 verse 14, awake sleeper, arise from the dead, and Christ will shine on you. நிறைய விசுவாசி தூங்கி கொண்டிருக்கிறார். It is possible for a believer to sleep. நான் உங்களுக்கு சொல்ல எல்லாரையும் தான், யாரும் தூங்கக்கூடாதுன்னு விரும்புறேன். யாரெல்லாம் ஆவிக்குரிய தூக்கத்துல இருக்காங்களோ அவங்க எல்லாம் ஆவிக்குரிய மரணத்தில் இருக்கிறார்கள் அர்த்தம். So it is possible for a believer to sleep, and it also says that he is dead. எத்தனை பேர் தூங்கும் போது பேசினா கேட்கும்? How many of you can hear when you கேட்குமா? hear when you are sleeping? கேட்காது. உங்களுக்கு கேட்டது அப்போ நீங்க தூங்குற மாதிரி நடிக்கீங்க. You could hear what the conversation is, and தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து பிரகாசிப்பார். God says, "Arise, உன்னை பிரகாசிப்பார்" என்று சொல்லி இருக்கிறார். God says, "Arise, sleeper, and arise from the dead, and Christ will shine on you." சாமுவேல் தூங்கிட்டு இருந்தார், சின்ன பையன். Samuel was sleeping. 8 வயது பையன். He was 8 years old. ஆண்டவர் அழைத்தார். God called him. ஆண்டவர் அவர் அண்டையிலே வரவழைக்கிறதற்காக அழைத்தார். God called him to summon Samuel unto him. சாமுவேல் நேரடியா போய் தூக்கத்திலிருந்து எழுதி, சின்ன பையன் பொறுப்பா ஏலி முன்னாடி போய் நின்று, ஏலி தாத்தா நீ கூப்பிட்டீங்களான்னு கேட்டார். Samuel arose from his sleep and he went directly to Eli the high priest, and he asked, இந்த சரீர பாடி நேரடியா போய், he went in his flesh, he went to God. தூரத்துல இருந்து இல்ல, he was not far. ஏன்னா ஆண்டவர் அவர் அண்டைக்கு வருவதற்கு நம்மை அழைக்கிறார். God calls us. தொடர்ந்து சாமுவேல் ஆண்டவர் அழைத்தார். God called Samuel continuously. அவர் முதல்ல போனாரு, அப்புறம் பையன் தூங்கிட்டாப்ல, திரும்பவும் அழைத்தார், திரும்பவும் எழுப்பி திரும்பவும் போனாரு. God called Samuel, திரும்பவும் தூங்கிட்டாப்ல, திரும்பவும். ஏன்னா சாமுவேல் ஆண்டவர் அழைக்கும் போது அந்த அழைப்பின் சத்தத்தை கேட்டு தன்னையே ஒப்பு கொடுத்தார். So God called Samuel, and Samuel heard the call of God, and he came in his own body. He came to God. ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி அவர் அங்கேயே உட்காரல. He did not say, "God, I will give myself, but I will sleep a little bit." Proskaleomai. The word proskaleomai is used. ஏன்னா நம்ம ஆண்டவர் நம்மை அவர் அண்டைக்கு வருவதற்கு அழைக்கும் போது, when God calls us to come closer to him, நாம் அதற்கு இணங்கி அதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் போது, and when we yield to the call of God, and when we give ourselves to the call of God, தனிப்பட்ட விதத்துல, individually speaking, ஏன்னா நம்ம வீட்ல இருந்தோ எங்கேயோ இருந்தோ ஆண்டவர் அறிந்து கொள்ள முடியாது. அதனால தான் ஆண்டவர் சபையை கொடுத்திருக்கிறார். We cannot know God in our private area. That's why God has given us the church. நிறைய நேரத்தில் நம்ம நமக்கு அந்த வெளிப்பாடு தெரியல அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியாது, ஆண்டவருடைய அந்த தெய்வீக சித்தத்தை புரிந்து கொள்ள முடியாது. When we do not know the revelation of God, we cannot understand His divine plan for us. ஏன் ஆண்டவர் சபையில நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாக இருக்கிற சபையில அவரை வெளிப்படுத்துவதற்கு நமக்கு சித்தம் கொண்டிருக்கிறார். God is very much interested in revealing Himself in the church where the truth is being spoken. அதனாலதான் நம்ம சபை கூடுதலை விட்டுவிடாமல் இருக்க வேண்டும். That's why it is written, "Do not forsake the gathering." எந்த காரணத்துக்காகவும் ஆண்டவரை முன் வைப்பதை நம்ம மறந்து விடாமல் இருக்க வேண்டும். No matter what goes in your life, don't keep God at the first in your life. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், எபிரேயர் 12 விசுவாசத்தை தொடங்கினவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு மேல் உங்கள் கண்களை வைத்து உங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நீங்கள் பொறுமையோடு ஓட கடவீர்கள். That's why in Hebrews it says, "Fix your eyes on Him, on Jesus, the author and the perfecter of your faith." என்ன பாஸ் நீங்க சொல்லி அவர் மேல கண்ணை திறந்தாவே எனக்கு வேற ஏதாவது தெரியுது.
பணம் ஏதோ தெரியுது, தங்கம் தெரியுது. So it says in Hebrews 12. எது மேல கண்ணை வைக்கிறோமோ அதுதான் நமக்கு தெரியும் ஒழிய மற்ற எல்லாமே தெரியாது. We can only see the object that we focus. ஒரு பேப்பர்ல வந்து நடுவுல ஒரு புள்ளி வச்சுட்டு நீங்க பாத்தீங்கன்னா எதை பாப்பீங்க? புள்ளியை தான் பார்ப்போம். If there is a hole in a paper, your eyes will directly go to the hole. மற்ற இடத்துல நம்ம பார்க்க மாட்டோம். It will just blur all the other. நம்ம இயேசுவை பார்த்தோமானால் இந்த உலகம் நமக்கு தெரியாது. And when we fix our eyes on Jesus, the world will not be in our view. ஐயோ எனக்கு பொறுப்பு இருக்கு, அந்த பொறுப்பு இருக்கு, எனக்கு இது எந்த வேலை இருக்குது, அந்த வேலை இருக்குது, எனக்கு அதாவது ஞாயிற்றுக்கிழமை நம்ம வருவதற்கு நம்ம ஒரு எதிர்பார்ப்போட ஒரு ஆயத்தத்தோட அவரை பார்ப்பதற்காக நம்ம வர வேண்டும். Let's come to the church during in the weekends with a burden, with a need to see him and receive from him. ராத்திரியெல்லாம் நம்ம வந்து வேற ஏதோ செஞ்சுட்டு ஒரு நாளைக்கு காலையில் எழுந்ததுக்கு அப்புறம் தான் ஞாயிற்றுக்கிழமையே தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா அங்க வந்து என்ன பண்ண முடியாது, ஆண்டவரத்துல அருகில் வர முடியாது. So we don't have to be lethargic towards the call of God. அதனால ஒரு வசனம் ஒன்று இருக்குது. ஏசாயா புஸ்தகத்தை எடுத்துக்கோங்க. ஏசாயா 29:13. Chapter 29 verse 13. அதை படிங்க. 29:13. வீட்டுல ஒரு பெருசா எழுதி because these people draw near with their words and honor me with their lips. எழுதி வச்சு எப்படி ஜெபிக்கணும்? ஆண்டவரே இந்த வசனமா நான் இருந்திர கூடாது. You pray God let me not be like that. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னை சேர்ந்து உதடுகளால் praise the Lord. Hallelujah. It says that these people draw near with their words and honor me with their lip service. இருதயம் தூரமா இருக்கு. But their heart was far away from God. அதுக்கு என்ன இருக்குது? தூரமாய் விலகி இருக்கிறது. நிறைய பேருடைய இருதயம் நம்ம இருதயம் நமக்கே தெரியாது. It says that they remove their heart far away, far from me. நான் ஆனஸ்டா சொல்றேன், நம்ம இருதயம் நமக்கு யாருக்குமே தெரியாது. நம்ம என்ன பண்ண, நம்ம கவனமாக இருக்க வேண்டும். அதனால தான் ஆண்டவர் நம்மை சபையை கொடுத்து, வார்த்தையை கொடுத்து, பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து, ரட்சிப்பை கொடுத்து, நமக்கு ஐக்கியத்தை கொடுத்து நம்மை கட்டி எழுப்புவதற்கு சித்தம் வைத்திருக்கிறார். So we cannot understand what our heart is and what is in our heart. Only God can do it, and that's why God has given us the church, the body, the word and his Holy Spirit in us. சபைக்கு வருவது என்பது வெளிப்புறமான ஒரு காரியம் அல்ல. ஏதோ நான் வந்துட்டேன் சர்ச்சுக்கு. Coming to church is not an outward service to God. எப்படியோ நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டேங்க. Or somehow I have come to the house of the Lord. அது ஆண்டவர் எதிர்பார்க்கவில்லை. God does not expect our physical presence. அவர் அண்டைக்கு வருவதற்கு, அவரை அறிந்து கொள்வதற்கு வருவதற்கு நம்மை அழைத்திருக்கிறார். God wants us to come to him so that we can understand who he is. சாமுவேல் வந்து ஆண்டவர் அழைத்தார், அவர் அண்டைக்கு வருவதற்கு அழைத்தார். In 1 Samuel chapter 3, God called Samuel. சாமுவேல் அவர் அண்டைக்கு வந்தார். And it says Samuel went. மூணாவது முறை ஏலி சொன்னார், நான் கூப்பிடல, இது உன்னை ஆண்டவர் கூப்பிடுறாரு. And at the third time, Eli the priest knew that it was the call of God to Samuel. நீ அடுத்த முறை என்ன சொல்லுனா, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் சொல்லு. And he taught Samuel to yield to the call of God. அதே மாதிரி சாமுவேல் நான்காவது முறை அழைக்கும் போது சாமுவேல் சொன்னாரா, ஆண்டவரே சொல்லும், நான் கேட்கிறேன். And likewise Samuel also understood the call of God, and he said, here I am. ஆண்டவர் அழைத்தார். ஆண்டவர் அவர் அண்டைக்கு வருவதற்கு அழைக்கும் போது அவர் நமக்கு ஒரு பெரிய திட்டத்தை வைத்து நம்மை அழைக்கிறார். God calls us with a huge plan in his mind. அதனால சாமுவேல் வந்ததுக்கு அப்புறம் சொன்னது, அந்த ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறம், பதில் கொடுத்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் செய்ய போகிற காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். இந்த குட்டி சாமுவேலுக்கு வெளிப்படுத்தினார். That's why when Samuel heard the call of God and when he presented himself, God would reveal the plan that he had for Samuel. நீங்க ஒருவேளை ஒரு டீனேஜா இருக்கலாம், நீங்க சின்ன பிள்ளையா இருக்கலாம். ஆண்டவர்
We Oh. might be young, we might என்னை கொண்டு என்ன be செய்ய போறாருல்ல, உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய வர்றார். and we can think that what could God do with me? யாரெல்லாம் அவர் அருகில் அந்த சத்தத்தை கேட்டு அவர் அண்டைக்கு வந்து அது அந்த அந்த சத்தத்திற்கு பதில் கொடுக்கிறார்களோ, அதற்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ, அவர்கள் எல்லாரிடத்திலும் ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய, பெரிய காரியத்தை வெளிப்படுத்தி செய்ய சித்தமாக இருக்கிறார். God does not look into our youth or our inabilities, but God can do mighty things to us when we yield to the call of God. ஏசாயா 1:18 வேதம் சொல்லுகிறது, என்னிடத்தில் வாருங்கள். In Isaiah chapter 1 verse 8 it says, "Come unto me." ஒரு தெய்வீக அழைப்பு, It was a அவர் அண்டைக்கு calling. வருவதற்கான ஒரு அழைப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். God calls us to come to Him, வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். and it says, "Come now and let us reason together." வா நம்ம பேசலாம் அப்படிங்கிறாரு. God says, "Come, let's reason together." தூரத்துல இருந்து பேச முடியாது. We cannot talk to God from a far place. நம்முடைய சரீரம் வருவதனால மட்டும் பேச முடியாது. We cannot talk to God only by our physical presence. முழு இருதயத்துடன் இருதயத்திலே இருந்து அவரை கேள்வதற்கு நம்ம ஒப்பு கொடுக்க But வேண்டும். when we give our heart to God, we can know, we can reason with God together. ஏன்னா ஆண்டவர் அவர் அண்டைக்கு முதலாவது அவர் அருகிலே நம்மை அழைத்து, First, God calls us to Him. அந்த அழைப்புக்கு யார் ஒருவன் தன்னை அந்த அழைப்பை கேட்டு அது அவர் அண்டைக்கு வருகிறானோ, And whoever responds to that call of God, ஆண்டவர் அவரை வெளிப்படுத்துவார். God reveals Himself. இதுதான் பழைய ஏற்பாட்டிலிருந்து ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிற ஒரு காரியம். And this is the thing that God is following from the Old Testament. அதோடு ஆண்டவர் நின்று விடுவதில்லை. அந்த ஒரு விசுவாசியை ஆண்டவர் அனுப்புகிறார். God never stops at the point of revelation of the plan, but God also sends the one to whom இந்த the உலகத்துக்குள்ளாக ஆண்டவர் நம்மை அனுப்புகிறார். God is sending us into the world. மத்தேயு 10வது அதிகாரத்துல வாசிங்கன்னா அவர்களுக்கு சகல அதிகாரத்தையும் கொடுத்து ஆண்டவர் In அனுப்புகிறார். Matthew 10 we read that God has given all the authority to Him, and then He sends the மோசேக்கு disciples. சகல அதிகாரத்தை கொடுத்து அனுப்பினார். God gave Moses all the authority. ஏசாயா அவர் அண்டையில வரும்போது ஆண்டவர் சொன்னார், யார் என்னுடைய காரியமாய் போவார்கள் சொன்னார். When Isaiah came, God asked, "Who will go for us?" ஆண்டவருக்கு தெரியும் ஏசாயா பக்கத்துல வந்துட்டாரு. God know that Isaiah came closer to God. ஏசாயா ஆண்டவருடைய கிருபையை அவரை அறிந்து கொள்வதற்கு அவர் அருகிலே தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார்னு ஆண்டவருக்கு தெரியும். God know that Isaiah has understood the grace of God and he has come unto him. ஆண்டவர் வேத புஸ்தகத்துல யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து ஆண்டவருடைய அருகிலே வந்தார்களோ அவள் எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை அவளுக்கு தன்னை வெளிப்படுத்தி தான் வைத்திருக்கிற ஒரு பெரிய திட்டத்தை வெளிப்படுத்தி அவர்களை அனுப்பி இருக்கிறார். Throughout the Bible we see that whoever has responded to the call of God, God has revealed Himself to them and then His plan to them, and also He has sent for the purpose that He has called. யாக்கோபு 4வது அதிகாரத்துல புதிய ஏற்பாட்டுல பழைய ஏற்பாட்டு ஒரு மொழியோடு கூட யாக்கோபு எழுதுகிறார். In James chapter 4, James uses the Old Testament script in the New Testament. யாக்கோபு 4:8 வாசிக்கலாம். Let's read James chapter 4 verse 8. இந்த யாக்கோபு 4:8 உள்ள இந்த லாங்குவேஜ் நீங்க பாத்தீங்க, இந்த வார்த்தைகளை பார்த்தீங்க அப்படின்னா இது அந்த தேவாலயத்துக்கும் அங்க உள்ள பலி செலுத்துகிற அந்த ஆசாரியர்களுக்குமான ஒரு வார்த்தைகள். These words are given to the priest and the offerings that are sacrificed in the temple. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்திலே சேர்வார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயத்தை பரிசுத்தமாக்குங்கள். In James 4 verse 8 it says, "Draw near to God and He will draw near to you. Cleanse your hand and you sinners, and purify your heart, you double-minded." பழைய ஏற்பாட்டுக்கு போனோம்னா யாத்திராகமம் 19 அதிகாரம் 22வது வசனத்துல ஆசாரியர்கள் அந்த தேவனுடைய சமூகத்துக்குள்ள போகும்போது அவர்கள் கைகள்லாம் கழுவிட்டு என்ன பண்ணுவாங்க, கால்களையும் கழுவிட்டு தான் உள்ள போக முடியும். In Exodus chapter 22 verse 19 it is required for the priest to wash his hands and legs and purify himself when he goes to the presence of the Lord. பழைய ஏற்பாட்டுல ஆசாரியர்கள் மட்டுமே போக முடியும். Because in the Old Testament only the priest can enter. வேற யாரும் போறதுக்கு அனுமதி கிடையாது. There is no one who is allowed into the temple of God. அவர் அந்த ஆசாரியர்கள் தங்களை சுத்திகரித்துக் கொண்டு ஆண்டவர் அருகிலே அவர்கள் போகும்போது, when the priests cleanse themselves and when they go into the tabernacle, லேவியராகமம் 10வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, அவர்கள்
உண்மையிலே தங்களை சுத்திகரித்து கொண்டு ஆண்டவரிடத்துல வரும்போது, கைகள் கால்கள்லாம் கழுவி கொண்டு அடுத்து வரும்போது ஆண்டவர் நான் பரிசுத்தமாவேன்னு சொல்லுகிறார். In Leviticus chapter 10, when God says, when they come, really, when they cleanse their hearts, when they cleanse themselves, என்னிடத்தில் சேருகிறவர்களால் நான் பரிசுத்தம் பண்ணப்படுவேன். And when they come unto me, God says, I am being holy, I'm being made holy because of that. அந்த ஆசாரியர்கள் அவரிடத்தில் சேருவதற்கு அவர்களுக்கு என்ன தேவை அப்படின்னா, முதல்ல அவர்கள் கை காலெல்லாம் கழுவி பரிசுத்தமா இருக்கிறது தேவை. இரண்டாவது அவர்கள் ஒரு பலியை எடுத்துக்கொண்டு போக வேண்டும். It is required for the priest to cleanse themselves and also to take a sacrifice along with them when into the presence of God. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு இந்த புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் நமக்கு ஏற்கனவே அவரே நமக்கு பலியாகி அவரே நமக்கு ஆண்டவர் அண்டையிலே சேர்வதற்கான வழியை நமக்கு ஒரு பாதையை நமக்கு உண்டு பண்ணி இருக்கிறார். புதிதும் கூர்மையுமான புதிதும் ஜீவனுமான பாதையை நமக்கு உண்டு பண்ணி இருக்கிறார். But now God has made all those provisions and he has made a new and a living way in front of us to come to him. அதனாலதான் ஆண்டவர் அண்டையில இப்போ நம்ம புதிய ஏற்பாட்டு விசுவாசியாக ஆண்டவர் அண்டையில வருவதற்கு நமக்கு தேவை எல்லாமே என்ன அப்படின்னா, நமக்கு நம்ம ஆண்டவரை புரிந்து கொண்டு அவருடைய சத்தத்தை புரிந்து கொண்டு அவர் அண்டைக்கு வருவதுதான் நமக்கு தேவை. So all that we need to do as a believer is to receive the call of God, and from our hearts we can yield to the call of God and we can come to him. முழு உள்ளத்தோடு வருவது அவசியம். God wants us to come with all our hearts unto him. பழைய ஏற்பாட்டுல கை காலெல்லாம் கழுவிட்டு போனோம். ஆனா அந்த புதிய ஏற்பாட்டுல யாக்கோபு சொல்றாரு 8வது வசனத்துல, பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். So in Old Testament it is required for them to cleanse them outwardly, but here in James chapter 4 verse 8 it says, purify your heart, you double-minded. வெளியே மட்டும் இல்ல, it is not only the external cleansing. வெளியே இல்ல, இப்போ வெளியே மட்டும் இல்ல, வெளிப்புறமான காரியங்களை ஆண்டவர் எதிர்பார்க்கவில்லை. God is not expecting our outward reverence. உள்ளான இருதயத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். But God sees our heart. ஒரு விசுவாசி அவருடைய சத்தத்தை கேட்டு அவரிடத்துக்கு பதில் கொடுப்பதற்கு புரிந்து கொண்டானால், தாவீது புரிந்து கொண்ட மாதிரி, தாவீது சங்கீதம் 73ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வசனத்தை அவர் சொல்றாரு. Just like how David responded from his heart to the call of God in Psalm chapter 73. ஏன்னா அந்த ஆண்டவரிடத்துல அவர் சொல்றதை பாருங்க, ஒரு வார்த்தையை இவ்வளவு உணர்ந்து அவர் சொல்லுறான்னு பாருங்களேன். Let's see Psalm chapter 73. ஏன்னா அவருக்கு தெரியும் ஒவ்வொரு முறை ஆண்டவர் அருகில வரும்போதும் ஆண்டவர் வெளிப்படுத்தி அனுப்புகிறவர். David knew that whomever approaches God and God will reveal himself to them and he will send them out. படிங்க 73:28. Let's read Psalm 73. It is good for me to draw near. ஆண்டவரிடத்துல அருகிலே வருவது நல்லது அப்படிங்கிறார். தேவனை அண்டிக் கொள்வதே நலம். தேவனை அண்டிக் கொள்வதே நலம். It is good for me to come. It says, but as for me, the nearness of God is my good. ஏன்னா தாவீதுக்கு தெரியும் ஆண்டவர் அருகில வருகிறது எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம், எவ்வளவு ஒரு பாதுகாப்பான ஒரு காரியம் என்று. David knew in his mind that it is very good for him to come under the presence of God. அவர் இருதயத்திலிருந்து ஆண்டவரை தெரிந்து கொள்வதற்கு முழு இருதயத்தை ஒப்புக் கொடுத்து அவர் அண்டையிலே வருகிறார். David gave all his heart, with all his heart he come to the presence of God. யாரெல்லாம் அவர் அண்டைக்கு வருகிறார்களோ முழு இருதயத்தோடு அவர் வரும்போது ஆண்டவர் அவருடைய தெய்வீக பரலோக திட்டத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்துவார். When we come unto God with all our hearts, God will reveal his divine plan to us. இப்போ நம்ம பரலோக திட்டம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு விசுவாசிக்கும் Do you know what the heaven's plan for each and every believer is? நம்ம இந்த உலகத்துல ஆண்டவரத்துல சாட்சிகளா இருப்பது. God wants us to be a testimony in the world. இது ஏதோ வெளிப்புறமான தோற்றத்துல அல்ல, அவருடைய வாயினால. ஏசாயா 29:13 அது ஒரு தவறான நெருங்கி வருவது நமக்கு தூரமா இருக்க வேண்டும். Just like how in Isaiah 29, God does not want them to come only with the external reverence, because it is not good for us to come. ஆண்டவர் முழு இதயத்தோடு அவர் அண்டைக்கு வருவதற்கு நம்மை அழைக்கிறார். God calls us to come unto him with all our hearts. அவரிடத்தில் வருவதற்கான அந்த வழி நமக்கு வாசல் திறந்தே இருக்கிறது. The way to come to him is always open before us. ஆண்டவர் அவர் அருகிலே வருவதற்கு தான் நம்மை
அவருடைய வசனத்தை கொண்டு நம்மை அழைக்கிறார். God is calling us through His words to come unto Him. இந்த பழைய ஏற்பாட்டில் வந்து ஏசாயா 29:13 அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் 29 அதிகாரத்தில் வாசித்து பார்த்தோம் அப்படின்னா 13வது வசனத்தில், இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது, அவள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாக இருக்கிறது. It says, because these people draw near with their words and honor me with their lip service, but they remove their heart far from me, and their reverence for me consists of traditions learned by root. ரெண்டு விஷயங்கள் இருக்குது. There are two things that we have to know. ஒன்று வந்து அவங்க வந்து உதடுகளால மட்டும் அவங்க நினைக்கிறாங்க சபைக்கு போய் பாட்டு பாடி ஆராதிச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. Number one, they draw near God with their lip service. They think that let's give our external worship to God. இந்த வசனத்துல வந்து நம்ம ஏதோ போயிட்டு அட்டெண்ட் பண்ணிட்டா போதும். They think that no, lip service is enough for God. அதனாலதான் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, ஒரு சகோதரி ரீசெண்டா ஜெபிக்க வந்தாங்க ஒரு தூரமா ஒரு இடத்துல. That's why recently a woman came to pray. சொன்னாங்க என்னுடைய கணவர் கேஸ் போட்டிருக்காங்க, ரெண்டு பேர் வந்து டைவர்ஸ் கேஸ் போட்டிருக்காங்க. There was some personal issues between them. நான் என்னன்னு எதுக்காகன்னு கேட்டேன். And I was inquiring. சொன்னாங்க என்னை அடிச்சிட்டாரு, அதனால என்ன பண்ணேன், அவரை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தேன் அப்படின்னு. So there was some violence. தினம் அடிப்பாரு அப்படின்னு கேட்டேன். I asked him. இல்ல அன்னைக்கு ஒரு நாள் தான் அடிச்சாரு. சரி, அதுக்காகவா பிடிச்சு கொடுத்த அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆமா, இப்ப அவர் தான் கேஸ் வாபஸ் வாங்கன்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்க. So it is for him. நான் சொன்னேன் யார் கேஸ் கொடுத்ததுன்னு கேட்டேன். அந்த அம்மா சொன்னாங்க நான் தான் கேஸ் கொடுத்தேன். நீங்க கேஸ் கொடுத்தா நீங்க தானே வாபஸ் வாங்க. நான் சொன்னேன் அந்த அம்மா வந்து நான் சொன்னாங்க ஐயோ நான் ஃபாஸ்டிங் ப்ரேயர் தவறாம போயிடுவேன். ஃபாஸ்டிங் ப்ரேயர் போனதுக்கு அப்புறம் அவர் அப்பப்போ நான் பார்க்குறேன், கண்ணில் ஆண்டவர் காட்டுறாரு. So I go to the fasting prayer regularly and I see the man before me. Fasting prayer எவ்வளவு நாள் போயிட்டீங்கன்னு கேட்டேன். I asked him how many years, how many years have you? I asked her how many years have you gone to the fasting prayer, and she said 7 years. கடந்த 7 வருடங்களாக தவறாமல் சென்ற பெண்மணி அவர்கள். And she never missed one fasting prayer in the past 7 years. பாருங்க, நான் கேட்டேன் அந்த அம்மாட்ட, அம்மா நல்லா கேட்டுக்கோங்க, எனக்கு புரிஞ்சிச்சு இவங்க பிரச்சனை என்னன்னா, நான் சொல்ல ஒரே ஒரு வார்த்தை அந்த அவர்கிட்ட போயிட்டு மன்னிச்சிருங்க, இந்த கேஸ் உங்க மேல கேஸ் கொடுத்தேன், மன்னிச்சிருங்கன்னு சொன்னா என்ன பண்ணிடலாம், சேர்ந்துடலாம், என்னைக்காவது அப்படி சொல்லியிருக்கேன்னு கேட்டேன். And I told her, have you ever went and asked for apology to her? 1000 fasting prayer போயிருக்கு, ஒரு தடவை மன்னிச்சிருங்கன்னு சொல்லியிருக்கியா? You have went to thousands of fasting prayer, but have you asked him to forgive? அவர்கள் என்னிடத்தில் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. They came, they draw near me with their lip service. அவர்கள் பயப்படுகிற பயம் மனுஷரால் போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது. But they remove their hearts far from me, and their reverence for me consists of tradition learned by root. நீ 1000 ஸ்தோத்திர பலி சொல்லு, உங்க ஹஸ்பண்ட் கூட சேர்ந்துவாரு. I can give thousands of thanksgiving. 1000 ஸ்தோத்திர பலி ஒரே ஒரு மன்னிப்புன்னு சொல்லி உங்க கணவர் சேர்ந்துவாரு. But I cannot forgive my husband. 1000 ஸ்தோத்திர பலி 1000 தடவை சொல்லிச்சு. I can repeat the 1000 thanksgiving 1000 times. Fasting prayer 1000 fasting prayer attend பண்ணிடுச்சு. I can attend thousands of fasting prayer. 1000 முறை 1000 பேர் பேசிருக்காங்க அந்த fasting prayerல, 1000 பேர்ட்டையும் ஜெபம் பண்ணிடுச்சு. I can pray to thousands of people. நான் சொன்னேன் நான் இன்னைக்கு உன்னை ஜெபிக்க மாட்டேன் கண்டிப்பா. I told him I won't pray with you today. 1001வது நான் ஜெபிச்சு என்ன பிரயோஜனம்? It is of no use for me to pray. ஒரே தடவை அடிச்ச உன் ஹஸ்பண்ட் உன்னால ஒரு தடவை மன்னிக்க முடியல. But where is your heart? You could not forgive your husband. அப்புறம் எப்படி சேர முடியும்? How can you come together? ஐயோ பக்கத்து வீட்டுக்கார ஒரு லேடி சொல்லிடுச்சு உன் ஹஸ்பண்ட் பிடிச்சு கொடுன்னு சொல்லிச்சு, அதனால பிடிச்சு கொடுத்தேன். I heard the advice of the neighboring lady. இப்போ சொல்ல நான் சொல்றேன் நீ போய் மன்னின்னு சொல்றேன், நீ மன்னிச்சேன்னு சொல்றேன். And I told her to forgive him. சரி யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு போச்சு. And she said I will consider. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அந்த
இப்படிதான் நம்ம இருதயம் நம்ம உதடுகளினால என்னை கனம் பண்ணி, ஆனா அவன் பக்கத்துல மட்டும் நீங்க பாசிட்டிவ் பிரேயர் நின்றுதீங்கன்னா, நியூ டெஸ்டமெண்ட்ல நம்ம வந்து எப்படி இருக்கோம்னா, நான் ஆண்டவரிடத்துல பிரியமாய் சேருகிறேன். I come to God willingly. நான் ஆண்டவரிடத்துல பிரியமாய் சேருகிறேன். I come to God willingly. பழைய ஏற்பாட்டை நீ கவனமா வா, நீ கை காலெல்லாம் கழுவிட்டு நீ வந்து வெளி தோற்றத்துல வெளிப்புறமா நீ வந்து என்ன பண்ண ஆண்டவரிடத்துல வான்னு சொல்லி, புதிய ஏற்பாட்டுல இருதயத்தோட நம்ம தைரியமா நான் ஆண்டவரிடத்துல வருவேன்னு சொல்லி வரும்போது அவர் நம்மிடத்திலே சேர்வார். In the Old Testament, as we see in Leviticus, there was external cleansing that is required, but as a believer, God wants our heart, with all our heart, God wants us to come. அதனாலதான் யாக்கோபு சொல்றாரு, இருதயம் சுத்திகரிக்கப்பட்டு. That's why in James chapter 4, James says, cleanse your heart. உடைய கைகளை கழுவி இருதயத்தை சுத்திகரித்து கொண்டு. பழைய ஏற்பாடு லாங்குவேஜ் புதிய ஏற்பாடு லாங்குவேஜ் ஒன்னா மிக்ஸ் பண்றாரு. James is using the Old Testament words in the New Testament, and he says, cleanse your hand. அப்படி லைன் நிக்கலாமா? Let's எபிரேயர் 10வது அதிகாரத்துல let's turn to Hebrews chapter 10. வேதம் சொல்கிறது, let us draw near. நாம் அவரிடத்திலே சேருவோம். நாம் அவரிடத்திலே சேருவோம். Hebrews 10 verse 22 it says, let us draw near with a sincere heart in full assurance of faith. யாக்கோபு எபிரேயர் 10:22ல துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய், சுத்த ஜலத்தினால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாய், உண்மையான இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவுள். It says, let us draw near with a sincere heart in full assurance of faith, having our hearts sprinkled clean from an evil conscience and our bodies washed with pure. அவரிடத்துல வருவது இருதயம் சம்பந்தப்பட்ட காரியம். Coming unto God is a heart issue. இது ஞாயிற்றுக்கிழமை நான் போயிடுவேன்னு சொல்லி எந்த ஒரு இது இல்லை. இருதயம் சம்பந்தப்பட்ட காரியம். It is not our external reverence, but it is our willful submission. Yes, நம்ம சரீர பிரகாரமாக நம்ம பரிசுத்தமாக நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். Yes, we have to maintain ourselves in our flesh also. ஆனால் இருதயத்துல தொடங்குகிறது. But that starts from your heart. முழு சரீரம் முழுவதாயும் உண்மை உள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். Says with a sincere heart and full assurance of faith. ஆண்டவர் ஒவ்வொரு விசுவாசியும் அவர் அண்டையில வந்து அவரை கற்றுக்கொள்வதற்கு நம்மை அழைக்கிறார். God calls each and every believer to come unto him to know who God is. ஏசாயா 1வது அதிகாரத்துல சொன்ன, யாரை நான் அனுப்புவேன்? In Isaiah chapter 1, God says, whom shall I send? யார் எனது காரியமாய் போவார்கள்? Who will go for us? போறதுக்கு முந்தி வர வேண்டும். Before going, there needs to be a அவர் நம்மை அனுப்புவதற்கு முன்பு நாம் அவர் அண்டையிலே வருவதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். Before God can send us, God wants us to come to him. வெளிப்புறமான தோற்றத்துல வெளிப்புறமாக காரியத்துல அல்ல. God does not expect our outward reverence. இருதயத்தின் முழு இருதயத்தோடு பரிசுத்த இருதயத்தோடு அவரிடத்துல வர வேண்டும். But with a full assurance, with our whole heart, God wants us to come into him. பலவீனமா இருந்தா பரவாயில்ல. It is our inabilities doesn't matter. பாவியா இருந்தா கூட பரவாயில்ல. Our sin doesn't matter. ஆனா நம்ம முழு இருதயத்தோடு அவரிடத்துல நம்ம சேர வேண்டும். But let us draw with all our heart. கர்த்தரிடத்திலே சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்திலே சேர்வார். Says, let us draw unto God. அவருடைய ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்துவார். And he will reveal his mysteries to us. அவருடைய திட்டங்களை மோசேக்கு வெளிப்படுத்தினது போல வெளிப்படுத்தி அதை செய்யவும் நமக்கு பலனை கொடுப்பார். Just like how God revealed his plan to Moses, God will also reveal his plan towards us, and he will enable us to work for it. பழைய ஏற்பாட்டுல இந்த உலக பிரகாரமான காரியம், புதிய ஏற்பாட்டுல ஆவிக்குரிய திட்டங்களை கொடுத்து ஆவிக்குரிய கிருபை வல்லமையை நமக்கு கொடுத்து நம்மை வழி நடத்துவார். God has given us the spiritual blessing and the strength that is required, and he is strengthening us with it. அதுக்காக தான் நம்மை வரவழைக்கிறார். And that is why God wants us to come. That is why God summons us. That is why God summons us. He says, pros kaleyo. ஆண்டவர் நம்மை அழைத்து நம்மை அவரை கற்றுக் கொடுத்து நம்மை அனுப்புகிறார். God summons us and he reveals himself to us, and then he sends us. நம்ம இந்த உலகத்துல ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஊநாய்களுக்குள்ள என்ன பண்ணுறோம்ல, ஆடு அனுப்புற மாதிரி உன்னை அனுப்புறேன். God says, just like I am sending you into the midst as a sheep in the midst of wolves. ஆண்டவர் நம்ம இந்த உலகத்துக்கு அனுப்புவதற்கு முன்பாக நம்ம அவர் அண்டையிலே வர வேண்டும். அதுக்கு தான் ஆண்டவர் நமக்கு வசனத்தை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பை கொடுக்கிறார். Before God sending us, God wants us to know him, and that's why he is teaching us the word. அந்த வசனத்தை கேட்டு 1000 முறை கேட்கிற அது மாதிரி இல்லை. I can hear the word 1000 times.
ஒரு முறை ஆண்டவர் அழைக்கும் போது அவரிடத்துல வந்து முழு இருதயத்தோடு அவரிடத்துல நம்ம சேரும் போது அவர் நம்மிடத்துல சேருவார். But we can come unto the word with all our heart to him. சாமுவேல் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தது போல, Just like how Samuel obeyed the call of God. ஆண்டவர் அவருடைய அதிகாரத்தை நம்ம புரிந்து கொண்டு அவரிடத்துல வரும்போது ஆண்டவர் அவரை வெளிப்படுத்தி, அதனாலதான் திரும்ப திரும்ப வேத வசனத்துல நீங்க சுவிசேஷத்தை வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவர் சொல்ல என்னிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். That's why when we understand the authority of God and when we come, God says, "Come unto me and learn of me." என்னிடத்திலே வாருங்கள், கற்றுக்கொள்ளுங்கள், நான் உங்களை அனுப்புவேன். And then God says, "Go." ஒவ்வொரு விசுவாசியும் ஆண்டவருடைய ஊழியக்காரன். Every believer is a minister unto God. ஒவ்வொரு ஆண்டவருடைய வேலைக்காரன். Every believer is a servant of God. ஆண்டவருடைய அடிமை. We are God's slave. ஒவ்வொரு விசுவாசியும் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற ஆசாரியர்கள். We are a priest who stands before God. நான் அப்படி இல்லை, நான் அப்படிலாம் கிடையாது, நான் ஏதோ வந்துட்டு போறேன் அப்படின்னு நினைக்கிற யாருக்கும் ஆண்டவர் அப்படிப்பட்ட யாரையும் வைக்கவில்லை. God does not want us externally. நம்ம ஆண்டவரிடத்துல நம்ம முழு இருதயத்தோடு எல்லாரும் சேர்வதற்கு, நம்ம அவர் அண்டையில சேர்வதற்கு நம்ம பயப்படாம முழு தைரியத்தோடு அவர் அண்டையில வர முடியும். God says, "Draw unto me with all confidence, with all boldness." God wants us to come with all boldness unto him. நீங்க மோசே நல்லா வீட்டுல போய் யோசிச்சு பாருங்க. மோசேயை பாருங்க, சாமுவேலை பாருங்க, ஏசாயாவை பாருங்க. ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்த போது, அவர் அண்டைக்கு வந்த போதுதான் ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வெளிப்படுத்தி அவர்கள் மூலமாகவே அதை செய்தார். You can go home, you can read about Samuel, you can read about Moses, you can read about Isaiah, and you can see that when they come with their heart unto God, God could reveal who he was and what his plan towards them, and he can send them. So என்னையும் அழைத்திருக்கிறார். Let's say God has called me. அவர் அண்டைக்கு வருவதற்கு வரவழைத்திருக்கிறார். God summoned me. நான் வரும்போது எனக்கு அவர் கற்றுக் கொடுப்பார். And I can learn from him. நான் கற்றுக்கொள்ளும் போது என்னை அனுப்புவார். ஒவ்வொரு விசுவாசி சொல்லுங்க, என்னையும் சொல்லுங்க. It is for every believer. யாரையும் அப்படி இல்லை, என்னை. It is for each and every one. யாரை நான் அனுப்புவேன் ஆண்டவர் கேட்டது என்னை அனுப்புங்கன்னு சொல்லணும்னு சொல்றதுக்காக தான். When God asked who will go for us, it is for Isaiah to reply. God asked that question. என்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டுமா? இல்ல, ஒவ்வொரு நாள். It is not only on a particular day. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அண்டையில வருவதற்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். Let us come to God daily in our lives. கலேயோ ப்ரோஸ் கலேயோமாய். கலேயோ ப்ரோஸ் கலேயோ. Come near. அவர் அருகிலே வருவதற்கு. Summon, come near. நம்ம எந்த தடையும் இல்லை, அவர் அருகில வருவதற்கு எல்லா தடையும் ஆண்டவர் என்ன பண்ணாரு? எடுத்து விட்டார். There is no barrier that is hindering us from coming to God. God has removed everything. எந்த விசுவாசி இதை புரிஞ்சிருக்காங்களோ அப்போ அவங்க முழு இருதயத்தோட அவருக்கு தங்களை ஒப்பு கொடுக்க முடியும். And every believer who understands this can come unto God with their heart. அவருடைய சத்தத்தை கேட்க முடியும். They can hear the voice of God. மோசே ஏதோ கூட அந்த வனாந்தரத்துல ஏதோ சத்தம் போல நினைச்சு போயிட்டே இருக்கலாம். Moses could have just ignored the burning bush. ஆனா மோசே இருதயத்துல ஐயோ ஆண்டவர்கிட்ட நான் சேரணும் அப்படின்னு சொல்லி ஒரு விருப்பம் இருந்தது. But Moses had in his heart to come unto the burning bush. அவருடைய சத்தம் கேட்ட உடனே அதுக்கு என்ன பண்ணாரு? அதோடு ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். The moment Moses heard the voice of God, he yielded to the voice of God. விசுவாசி ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியுமா? Can a believer hear from God? கேட்க முடியும். கர்த்தருடைய வசனத்தின் மூலமா கேட்க முடியும். It is possible through the word of God. வசனத்தை நம்ம வாசிக்க வேண்டும். We can read the word of God. பைபிள் காலேஜ் எடுக்கிறவங்க எல்லாரும் சுவிசேஷத்தை வாசி முடிக்க போறோம். Bible college students are going to finish the 4 புத்தகத்தை மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். They are going to finish all the 4 gospels. ஒரே நாள்ல வாசிக்க முடியாது. We cannot do it in a day. ஒவ்வொரு நாளும் வாசிக்கணும். But we can do it little by little every day. பைபிள் எத்தனை பேர் வாசிக்கிறீங்க? திறந்துரும். கேட்க வேண்டாம். எத்தனை பேர் வாசிக்கிற அவங்களுக்கு கேட்க. ஆண்டவர் இன்னைக்கு இந்த வேத வசனத்தின் மூலமாக அவர் அண்டையில வந்து அந்த இறுதியத்தை அறிந்து கொண்டோட சித்தத்தை அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறது நம்ம பார்க்கும்போது இந்த உலகத்துல நமக்கு ஒரு நோக்கம் ஆண்டவர் வைத்திருக்கிறான்னு நம்ம புரிந்து கொண்டு அவரை நம்ம என்ன பண்ண முடியும்? படித்துக் கொள்ள முடியும். So when we come into the word of God and we can understand who God is and the plan that he has for us, and with all our hearts we can yield to the plan of God. So நான் பக்கத்துல வரும்போது
When I come unto God, அவர் என் பக்கத்துல வருவார். He is drawing unto me. ஆமென். நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். நீர் ஜீவனுள்ள தேவன், நீர் எங்களை அழைக்கிறவர், மண்டைக்கு வரவழைத்து எங்களை நீர் அனுப்புகிறவர். ஆண்டவரே சோதரப்பா, உங்களுக்கு நன்றி, நன்றி ராஜா. இந்த வசனங்களை ஆண்டவரே எங்களுக்கு பிரயோஜனமாய் ஆவியானவர் மாற்றி கொடுத்து நாங்கள் உங்களுடைய வழியில உமக்கு முன்பாக நாங்கள் ஆபிரகாமை போல, மோசேயை போல, ஆண்டவரே சோதரப்பா, சாமுவேலை போல ஆண்டவரே இந்த வசனத்துக்கு நாங்கள் பதில் கொடுத்து அதில் நாங்கள் கீழ்ப்படிய நீர் எங்களை அனுப்ப எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உமக்கே நாங்கள் துதிக்க நம்ம இங்கெல்லாம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.